அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தைங்க ஓட்டுற வண்டி செயின் கட் ஆகிட்டுன்னு வைங்களேன், இது நம்ம வீட்டில் வச்சே சிம்பிளாக மாட்டுற மாதிரி ஒரு இதை பார்ப்போம். அப்படி இந்த பெரும்பாலும் செயின் கட் ஆகிட்டுனா இந்த லாக்கு தான், இது செயின் லாக்கு, இந்த லாக்கு தான் கலரும். நீங்கள் சைக்கிள் கடையில் போய் இந்த லாக்கு மட்டும் ஒன்று வாங்கி நீங்களே வீட்டில் வச்சு மாட்டி கொடுத்துருக்கலாம் குழந்தைங்களுக்கு. கட்டிங் பிளேயர் வச்சுருங்க, எடுத்துக்கிடுங்க. இந்த லாக்கு வந்து இப்படின்னா இந்த பின்னு இந்த கிளிப்பு தனியாக வந்துடும். அதுக்குள்ளே ஒரு சின்ன பிளேட் கிடக்கும். இந்த லாக்கு இந்த பின்னை வந்து இந்த கண்ணிலையும் போட்டு இந்த செயின் மட்டும் அப்படி சில திருவி போடாமல் நேராக ஒன் போல் இருக்கான்னு பார்த்து மாட்டிடுங்க. அடுத்தப்ப இந்த கிளிப்பை போட்டுருங்க. கடைசியில் இந்த கிளிப்பை, இந்த ஃபஸ்ட்டு காலத்து நல்ல கிளிப்பு, இந்த கிளிப்பை போட்டு லாக் பண்ணி விட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. இதை வந்து நீங்கள் வீட்டில் வச்சு சின்ன பிள்ளைங்க வீட்டில் வச்சு பண்ணி விடலாம். ஒரு லாக் மட்டும் வாங்கிட்டு வந்தால் வீட்டில் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் செயின் இந்த மாதிரி கவரு இல்லாத வண்டின்னா, இல்லை கவர் இருந்துச்சுன்னா ஸ்க்ரூ ட்ரைவரு 14-15 ஸ்பேனரு இதெல்லாம் தேவைப்படும். ஏன்னா இந்த இதெல்லாம் கலத்தினா தான் உள்ளே லாக் போட முடியும். போட்டாச்சு. செயின் கொஞ்சம் லூஸ் ஆடக்கு. இப்போ நம்ம இந்த செயின் கொஞ்சம் இவ்வளோ லூஸாக இருக்கிறதுனால நம்ம அந்த வீல் நட்டாக லூஸ் பண்ணணும். 15 நம்பரு சைஸு பேனல் இருந்தால் நம்ம இதை கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் குட்டிஸ் வண்டியில் செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காது. அதனால் நம்ம லைட்டாக ஒரு நட்டை லைட்டாக டைட் பண்ணிவிட்டு இந்த சித்திர வச்சு அப்படி தட்டி அப்படி நிப்பாட்டி வச்சா சின்ன வண்டி செயின் டைட் பண்ணுறது கொஞ்சம் சிரமம்தான். லைட்டாக ஒரு பல்லு லேசாக கலத்தி விட்டு வீலை பின்னாடி இழுத்திங்கன்னா மாட்டத்தில் கொஞ்சம் டைட் ஆகிரும். வேறு அந்த பக்கம் டைட் பண்ணிக்கலாம். இதுதான் செயினோட அளவு. லைட்டாக அது இந்த சேக்கு இவ்வளோ மாதிரி கேப் இருக்கணும். இதில் சேக்கு இருந்தால் தான் இது கொஞ்சம் ஃப்ரீயாக வரும். செயின் டைட் பண்ணிட்டு இந்த 2 வீலும் வந்து சென்டராக மட்டும், இந்த ஸ்டேக்கு சென்டராக இருக்கான்ட்டு இந்த பக்கம் விரல் 2 விரலையும் அந்த வச்சு பாருங்கள். 2 விரலுமே ஒன்று போல் உள்ளே போகணும். இல்லைன்னா உள்ளே போகாமல் இருந்தாலும் 2 விரலும் ஒரே பொசிஷனில் இருக்கிற மாதிரி அதை மட்டும் பார்த்து வீலை ஸ்டடி பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் கூட ஒரு நேரம் பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் ஈஸியாக நீங்களே பண்ணிடலாம்.
ரொம்ப டூல்ஸ்லாம் தேவையில்லை. ஒரு 14-15 ஸ்பேனர் வீட்டில் ஸ்க்ரூ ட்ரைவர், கட்டிங் பிளேயர் சில பொதுவாக இப்போ முக்கால்வாசி வீட்டில் கிடக்குது. அதனால் நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்குள்ளது நீங்கள் இந்த மாதிரி சின்னதெல்லாம் நீங்களே வீட்டிலேருந்தே பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம இந்த குழந்தைங்க ஓட்டுற சைக்கிள் செயின் கலந்து கட்டாகி கிடந்தது டைட் பண்ணுறது இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.